வனாந்தரத்தில் அற்புதம் தேவைப்பட்டு கொண்டிருந்தது. அவர்கள் மன்னாவை பார்க்க வேண்டும். அவர்கள் மன்னாவுக்கு ஒவ்வொரு நாளும் அதை எடுப்பதற்கு பிறக்குவதற்கு அவர்கள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். சூரியன் வரும்பொழுது மன்னா அது பார்த்தீங்கன்னா அது உருகிறோம், பனி மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அது கொத்தமல்லி விதை அளவு அந்த பதி மாதிரி இருக்கும். இப்போ மன்னாவை தேடுவார்கள். ஆமாம், சூரியன் வரும்பொழுது மன்னா உருகி போயது பெரியமானவர்களே. இப்போ பார்க்கும்போது கானானுக்குள் வரும்பொழுது அது பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறது. அப்போ அங்கே கனி இருக்கிறது, தானியங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இப்போ பார்க்கும்போது எப்போ பசிக்க தோணுதோ அப்போ சாப்பிட்டுக்கலாம். ஆமா, எப்போ எனக்கு வேணும்னு தோணுதோ அதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ அற்புதம் தேடாத எல்லைகளுக்குள்ளாக வந்து விட்டார்கள். அற்புதத்துக்கு மேலாக ஆமா ஆமா ஆண்டவரோடு இன்னும் ஆசீர்வாதத்துக்குள்ளாக வந்து விட்டார்கள். அந்த களஞ்சியங்கள் நிரப்பும் என்று சொன்ன தேவன் அந்த கானானுக்குள் இருந்த களஞ்சியங்களை போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமா களஞ்சியத்தை தர போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நீங்க செய்ய வேண்டிய என்னன்னா, அதிகாலையில் அவரை சந்திக்க ஆயத்தமா, அதிகாலையிலே சந்திக்க ஆயத்தமா. எதை தேடுகிறவள் ஜீவனை கண்டறிகிறார் என்று சொன்னாரே, ஜீவனை சந்திக்க நீங்களும் ஆயத்தமா. அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, நீ மறுபடியும் ஆயத்தமாகும்படி தேவன் விரும்புகிறார். இந்த வியாதியை குறித்து பெரிய புலம்போல் பண்ணாத, வேலையில்லா திட்டத்தை குறித்து பெருசா பேசிட்டே இருக்கிற, நம்ம எதிர்மறையான காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார், தோல்வியை குறித்து பேசிக் கொண்டே இருக்கிறார். அதை விட்டுட்டு அவர் சொல்றாரு, அவர் சொல்லிட்டாரு,